வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஜெர்மன் ஒரு போர்ட்டில் இருந்து நார்வேக்கு போகணும் லோடு. ஸோ ரோடு மார்க்கமாக நம்ம போக முடியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனியில் ஜெர்மன் போர்ட்டில் இருந்து நம்மளை வண்டியோட அப்படியே சின்ன கப்பல், அதாவது இங்கே பெரிய அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சின்ன கப்பலில் ஏற்றி ஓஸ்லோ அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை ஓஸ்லோங்கிற இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு முன்னால் ஸ்வீடனுக்கு முன்னால் ஒரு போர்ட்டில் இறக்கிடுறாங்க. இறக்கிட்டு அங்கே இருந்து நம்மளை ரோடு மார்க்கமாக போகிறதுக்காக வருவாங்க. ஸோ அப்படி ரோடு மார்க்கமாக போகையில் ஸ்வீடனை கடந்து தான் நம்ம போகணும். ஸ்வீடன் நாட்டுக்குள்ளே போய் அப்படியே பார்டரில் அப்படியே வெளியில் போய் அங்கேருந்து அப்படி நார்வே போயிட்டு, நார்வேயில் ஓஸ்லோ அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கம்பெனி பாமா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் லோடு இறக்கணும். ஸோ அதுக்காக நம்ம போகிறோம். ஸோ போகையில் பார்த்திங்கன்னா, அந்த பயணத்தோட வீடியோ எடுத்து என்னென்னா, கப்பலில் போகையில் அந்த கப்பலோட காரியங்களை வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதை பிடிச்சிருந்தா பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய பெரிய ஆதரவை கொடுங்க. இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள், அதாவது யூரோப்பில் ஒரு டிரைவராக வந்தால் என்னென்ன வேலைகள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத வீடியோக்களாக நான் நிறைய உங்களுக்கு போடுறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியாட்டிலும், போக போக நான் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மேலான ஆதரவை கொடுங்க. புதுசாக இங்கே வரணும், யூரோப்பில் டிரைவராக ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நண்பர்களுக்கு நிறைய அட்வைஸ்லாம் தரேன் நான். தயவு செஞ்சு எந்த ஏஜெண்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. நான் எந்த ஏஜெண்ட்டையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சில அனுபவங்கள் ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நானும் நிறைய பாடங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். எந்த விதமான கேள்விகளுக்கும் எங்களால் பதில் கொடுக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு நான் என்ன பதில் வேணுமோ அதை நான் கொடுக்குறேன். வணக்கம் நண்பர்களே.